புனிதமான ஒரு வார்த்தை. அது இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஆர்மிக்கு அப்புறம் மிலிட்டரி, ஹாஸ்பிடல், ஓவியா ஹாஸ்பிடல் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெஸ்பெக்ட் லைக் we are. ஆமா. நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட், அதை நாங்க ஒத்துக்குறோம். ஆமா, நாங்க ஆர்மி ஆரம்பிக்காம கோயில் கட்ட ஆரம்பிச்சோம் இதுக்கு அப்புறம் உங்களுக்காக. நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா, இதையும் வீடியோ போட்டு டேக் பண்ணி பாடுறா எங்க ஓவியாவன்னு சொல்லி ஓவியாவுக்கு அது ஒரு ஆர்மினா ஆரம்பிப்பாங்க. எஸ், ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், டேக்கு போயிட்டே இருக்கும். அந்த சீன் வேற ஏர்லி மார்னிங் ஷூட் பண்ணணும். எனக்கு வேற 2-3 ஷிஃப்ட் ஒர்க் பண்றதுனால ஏர்லி மார்னிங் போய் ஷூட் பண்ணணும். அந்த அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா ஐயோ மன்னிச்சுக்கோங்க, ஆமா இப்படி ஆமா எங்க போச்சுன்னு சொல்லும்போது ஸ்கூலுக்கு போயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்டார்டட் லாஃபிங். டேக்கு 1ஆச்சு 2ஆச்சு, எனக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா இருக்கிறதே 2 hours தான். அவருக்கு அதான் ஒரு இது, சிரிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவர் சிரிச்சுட்டே இருப்பாரு. கமல் சார் எப்படின்னா, இவர் சஜிச்சர்ல நின்னாச்சுன்னா அவர் ஏதாவது சொல்லி நம்மளை சிரிக்க வச்சுட்டு நம்மளை மாட்டி விட்டுடுவார். சார் நான் ஒன்றும் பண்ணல சார், இவங்க தான் சிரிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ 2 பெரிய என்ன சொல்கிறது வித்தியாசமான நபர்களோட ஒர்க் பண்ணேன். ஸோ அது அந்த மானே வரும்போது பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் ஆச்சு. சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணேன், பிரபு கூட ஒர்க் பண்ணேன், அவங்க பையன் கூடயும் ஒர்க் பண்ணேன். பயங்கரம் பயங்கரம்.